ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இப்போ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் பாருங்க, ஒரு நம்பருக்கு மேலே இருக்கிற பவர் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலே நம்ம எப்படி போட்டோம் போன சம்ல பாருங்க, பி. அப்போ ஈக்குவல் டு போட போறீங்க, பியை மட்டும் தனியாக எடுத்து எழுத போறீங்க. ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பி எழுதுங்க, பி டு த பவர் 5 இருக்கு. இங்கே என்ன இருக்கு, பி டு த பவர் 2 இருக்கு. இங்க அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும், பி டு த பவர் எக்ஸ். ஓகேவா? ஸோ கீழே எதுவும் இல்லை, ஸோ அதனால நானும் டிவிஷனுக்கு கீழே எதுவும் போட மாட்டேன். ஓகே, ரைட். இப்போ டிவிஷன்ல இருந்தா நான் அதை என்ன பண்ணிப்பேன், மேலே இருக்க பி டு த பவர் 5 அப்படியே போட்டுட்டு டிவிஷனை இன்டூவா மாத்திட்டு கீழே இருக்க பி ஸ்கொயர் என்னவா மாறிடும், அதோட பவர்ல இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகி -2வா மாறிடும். ஆமாவா? இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, அதை ஒரு தடவை போட்டுப்பேன், மேலே இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பேன். ஆமாவா? +5 -2ஓட வேல்யூ என்னங்க, 3 is equal to b to the power x. ஸோ x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணுங்க. 6 டேபிளில் 6 1 டைம், இது 7 டைம்ஸ். ஆமாவா? ஸோ ஏ கேன்சல் ஆகிடும். பியில் இங்கே 2 பி இருக்கு, இங்கே 5 இருக்கு, ஸோ 3. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 7 பி கியூப். இந்த இடத்துல நீங்கள் ஒரு நம்பர் போடணும், கீழே இருக்க எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாவா? ரைட். இப்போ இந்த சைடு என்ன இருக்கு, நீங்கள் இங்கே ஒரு நம்பர் போடணும். பி கியூப்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இது இப்போயே ஈஸியாக கிளியராக தெரிஞ்சிடும். இங்கே பி கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 7. நான் மாற்றிக்கிறேன். ஸோ பி கியூப் முன்னாடி 7. அப்போ பி கியூப் முன்னாடி என்ன போட்டுக்கலாம், 7. இங்கே பி கியூப்க்கு அப்புறம் சி ஸ்கொயர் இருக்கு, அப்போ பி கியூப்க்கு அப்புறம் இங்கே என்ன போட்டுக்கலாம், சி ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இடத்துல சி ஸ்கொயர் தான் என்னோட ஆன்சரு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல 7 தான் என்னோட ஆன்சர். இப்போ புரியுதா கண்ணா, கிளியரா இருக்கா? ஆன்சர் மட்டும் பாருங்க, கிளியரா இருக்கா? இப்போ ஆன்சரை தூக்கி அங்கே தான் எழுதணும், இதில் சம்மில் அப்படியே விட்டுறக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இன்னும் இருக்கு, எனக்கு இன்னும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைனில் தமிழில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணிட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அதுக்கு கால் பண்ணியே நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 1-on-1 செஷனில் உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணி தருவேன். ஓகே, சரி. இஃப் இன்கேஸ் புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.